2% கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த நகை அறுதியாக்கப்படணும். அந்த நகை அறுதியாக்குறதுக்கு முந்தி 3 எழுத்து மூலம் கடிதம், அப்படி இல்லாட்டி அவங்க கடிதத்துக்குரிய விளக்கம் தராட்டி டெலிஃபோன் மூலம் நீங்கள் அறிவிக்கணும். இந்த சபையில் இருக்கிற ஒரு நியாயமான ஒரு நகைக்கடை முதலாளி இங்கே எங்கட போலீஸால் தீர்க்க முடியாத பிரச்சனை இப்போ 2 கிழமைக்குள்ள 40 பவுண்ட் நகையோட பிரச்சனையை இந்த பிரதேச சபைக்குள்ள நான் எங்களோட ஊழியர்களை வச்சு அவர் நியாயமான முறையில் அந்த 40 பவுண்ட் நகையையும் தந்து, ஆனால் நகைக்கடை கராக்கட்டு முழு பிள்ளை சொல்லிடாது வாங்கின ஆட்களும் பிரச்சனை, அவங்களோட பக்கம் பிரச்சனை 70 லட்சம் ரூபாய் பிரச்சனையை நான் போலீஸில் போய் மேலாது எல்லா இடமும் போய் எல்லா பிரச்சனையும் பார்த்தா நகைக்கடைக்காரோட பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு நியாயமாக ஒரே நாளில் நாங்கள் அதை 40 நகையை உடனடியாக இதில் இருக்கிறவர் இந்த பிரதேசத்தில் கொண்டு தான் 40 நகையை ஒரே தான் கொண்டு வந்தார். அதிலே ஒரு கொடியை நாங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் நியாயமாக தீர்த்து வச்சு அப்படியெல்லாம் ஆக்களி கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. இதில் லைசன்ஸ் உங்களுக்கு தாரது ரெடி தான். நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வருமானம் வராது. லைசன்ஸ் தாரத்துக்கு 3 கோரிக்கை 2% நகை அடைபிடிக்கணும். 1 வருடத்துக்கு பிறகு தான் நீங்கள் அறுதியாக்கணும். 1 வருடத்துக்கு பிறகு அறுதியாக்குறதுக்கு முந்தி 3 கடிதம் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி டெலிஃபோன் மூலம் அவங்கள்ட்ட பேசப்பட்டது லெஜரில் இத்தனை மணிக்கு எழுதப்படும். அது அவங்களுமே நாங்கள் எடுக்கல. 3வது சரியான முறையில் ஏற்கனவே பெட்ரோல் ஷெட்டுக்கு முன்னுக்கும் அந்த நகையை எத்தனை கிராம் எத்தனை இது கரெக்டான ஒரு மெஷின் இருந்தது. அந்த மெஷின் அதுலேயும் ஒரு கடிதம் பார்த்தீங்கன்னா அந்த மெஷினை தான் சரியான முறையில் இயக்கிட்டு இருந்தேன். அந்த மெஷின் இல்லாதான கூட பிரச்சனை உண்டு. நீங்கள் 100 200 ரூபாயிலும் வாங்கி எடுங்க. அந்த மெஷினை இயக்குறதால என்ன பிரச்சனை? அது அது 20 அது 15 கழிக்கு சேவை அதில் தரம் செக் பண்ணுறதோ அது எங்கள்கிட்ட இப்போ நிறைய இருக்குது தான். இல்லை வச்சிருக்காங்க பக்கத்தில் 20 ரூபா வாங்குறாங்க. நடைமுறையில் நீங்கள் ஓமண்டாக தான் அந்த ரேட் லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்க சொல்லிடுங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்க. இனி முதலையுமாயிட்டு நினைச்சமாய் ஒன்றும் செய்யலாம். அடுத்தது அந்த 2 ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிற வந்துருக்காங்களா புதுசாக 2 அந்த எஸ்எஸ் நீங்களா இப்படி வாங்க அதில் வாங்க 2 என்னடா நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் எழுதுவேன். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல. ஆனால் அதுக்கேற்ற மைண்ட் இப்போ ட்ரேட் லைசன்ஸ் தரக்குள்ள நீங்களே அங்கே எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இங்கே தியாகிருமன் முதல் லைசன்ஸ் கொடுக்குறது சும்மா 1000 கட்டி போட்டு போகிற அப்படி இல்லை. இப்போ இனி நகைகள் அடகு பிடிக்கிறதா இருந்தால் 1 லட்சம் ரூபாய்க்கு 2000 ரூபா வாங்கணும். அப்படி ஓமெண்ட்டு சொன்னால் மட்டும் உங்களுக்கு நாங்கள் லைசன்ஸ் தருவோம். அதுக்கு பிறகு இந்த அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு அரசாங்கம் சுற்றிடும் சொன்னது பிரைவேட் பேங்க் தான். பிரைவேட் பேங்க் இல்லாத சொல்லிடுங்க. எவராவது வந்து நகை அடகு பிடிச்சா கட்ட 1 வருஷத்துக்குள்ளே தான் 1 வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் 3 கடிதம் அனுப்பணும். உங்களுக்கு 7 நாள் 14 நாள் கடைசியாக 7 நாள் கொடுங்க. 3 கடிதம் அனுப்புறதுக்கு பிறகு தான் அந்த நகையை உடுக்கிறதோ விற்கிறதோ உங்களோட உடமையாக்குறது இருக்குது. அதுக்கு நீங்கள் ஓமெண்ட் சொன்னால் மட்டும் அதுக்காண்டி 1 லட்சம் ரூபாய் பொருளை 90,000 ரூபாய்க்கு தாருங்கன்ட்டு போட்டு நீங்கள் 90,000 கொடுத்துட்டு 3 மாத்தியால் இந்த அடகை உங்களோட பக்கம் எடுக்கிறதுக்கு இல்லை லைசன்ஸ். இதில் சொன்ன நகைக்கு மட்டும்தான் இப்போ இருக்கிற லைசன்ஸ் தனியாக இருக்குது. அடுத்தது உங்களோடது வந்து உங்களோட ப்ரைவேட் லீடர் பயஞ்சிருக்கீங்க, இங்கேயும் பயஞ்சிருக்கீங்க. இதில் பேங்குக்குரிய ஒரு லைசன்ஸ் வந்து ஒன்றே இருக்குது. சொன்ன நகைக்காரர்கள் சரியான முறையில் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட சும்மா கலந்துரையாடும். நீங்கள் 2% தானே இல்லை என்னட்டா இப்போ 4 நாளைக்கு முந்தைய நீங்கள் 2% பண்ணுறோம். ஒரு ஆள் ஏற்கனவே இந்த சட்டம் பார்த்து முந்தி வச்சு நகையை எடுக்க வந்தால் நீங்கள் 3 எடுத்துருக்கீங்க. இதில் இருக்கே நீங்கள் ஒரு ஆள் போய் 50 உங்களுக்கு தெரியும். மட்டக்கள மாவட்டத்தில் அதிகூடிய நகை கிடைக்கிற இடம் கனவாக்கி அதிகூடி இப்போ இருக்கிற ஒன்று மட்டக்களப்பில் ஒன்று கூட எடுக்கிறது
நீங்க 50 கடைகள் 2 கடைக்காரர்கள் செய்கிற வேலையை 48 கடைக்கு பிரிச்சிடும். அதில் 48 சொல்லி எங்களுக்கு நீங்க ஓமன் சொன்னா அந்தந்த கடையில ஓனர் தான் சைன் பண்ணணும் ட்ரேட் லைசன்ஸ். 2 வீதத்தை தாண்டி 6 எடுத்தாலும் இதுக்கு முந்தி 3 நாள் எடுத்தாலும் அந்த காசு நீங்க திருப்பி கொடுக்கணும். அதே நீங்க ஏற்கனவே அதை நாங்கள் சில வேளை மோசம் போட வேண்டி வரும். எங்களுக்கு எல்லா இவ்வளவு ஃபைல் வந்து இவ்வளவு ஒவ்வொரு பிரச்சனைக்கு இதை நான் செய்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எனக்கு எந்த கோபமும் இல்லை. சரியான முறையில் நீங்கள் மக்களுக்கு தானே நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்து, ஆனால் கடையில் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட காசு வாங்கி போட்டு 3 வீதம் வாங்குற மாதிரி தான் வருது. 2 வீதம் வந்து உங்களை சுற்றறிக்கை அடிக்குது. நாங்கள் எல்லாரும் சொல்லி தீர்மானம் எடுத்துருக்கோம். 2 வீதம் உங்களுக்கு ஓம்ன்ட்டு சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஓம் தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1.99 உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ள திருப்பதி நகையை 3 மாதத்துக்குள்ள உங்களோட பக்கம் இப்போ 1 வருஷத்துக்கு தானே தந்துருக்குது. என்னொன்று இந்த ரேட் லைசன்ஸ் சொல்லுது, நாங்கள் எங்கிட்ட நீங்கள் லைசன்ஸ் எடுத்தால் நீங்கள் எடுக்கிற அடகு பிடிக்கிற நகைகளை 3 இப்போ 1 வருஷத்துக்கு பிறகு கூட உடமையாக்குற இல்லாண்டி அவங்க எடுக்காட்டி அதை இந்த பிந்தைய சபையில் இருக்கிற ரெவன்யூ ஆஃபீஸர் இந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்காரு. அவரை வச்சு தான் நீங்களோ பேங்கோ ஒப்ஷன் போடுவாங்க. அது ஏலம் போடக்குள்ள எங்கனால் நிற்கணும். அடிக்கிறது அது சரியான முறை தரும். அதை 2 வீதம் மீறி வாங்கினா உங்களுக்கு சட்ட அடிக்கிறது. அதில் நாங்கள் ஒன்றும் தலையிடாது. அப்படி ஒன்றா அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க. 2 மந்திரி பாதுகாப்பு பொறுப்பை நீங்கள் கொடுங்க. அடுத்தது இன்றைக்கு நகை நான் வீடு வைக்கவா? இப்போ 4 நாளைக்கு முந்தி போலீஸில் ஒரு கேஸ் போகிறேன். நகையை நான் தானே உங்கள்கிட்ட தான் நாங்கள் பேங்க்கில் வைக்க சொல்லி தரலையோ உங்கள்கிட்ட. நகையை உங்கள்கிட்ட வீடு பிடிக்க தான் வரும். நாங்கள் காசு கொண்டு காட்டால் நீங்கள் 3 நாளைக்கு அப்புறம் கொடுக்குறோம். என்னத்துக்கு அது கடும் பிரச்சனை. இப்போ அதைத்தான் நான் சொல்கிறோம். ஒரு சில ஆட்கள் செய்கிற வேலையால் தான் இவ்வளவு பிரச்சனை. நீங்கள் இதை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுவோம். என்ன செய்யாமல் ஒரு கொஞ்சம் கட்டுக்கொள்வோம். இவங்களுக்கு கூட கேட்குறோம். நான் இல்லை என்ன செய்வாங்க, அடுத்த வைக்குவாங்க. அவன் என்ன செய்வான், ஒரு பாண்டேட்டை போட்டு அது கடைக்காரர்கள் தேவை காயம் கொடுக்குறாங்க. அதுதானே அவர் விற்கிறது காரணம். இப்போ நாங்கள் தான் கூட கொடுப்போம். எல்லாரும் தெரியும். ஆனால் நாங்கள் கொடுப்போம். எல்லாரும் கடைக்காரர்கள் மட்டும் கம்பெனிலையும் அதை எடுக்க போறீங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு உதாரணத்துக்கு வச்சிருக்கீங்க. எடுக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா உடனே கொடுக்க மாட்டேன். அதுதான் நாங்கெல்லாம் அப்படி இல்லை தானே. கேட்டா உடனே நாங்க திருப்பி கொடுத்துருவோம். அது 20 லட்சமா 50 லட்சமா இருந்தாலும் திருப்பி உடனே நாங்க கொடுத்துருவோம். நாளைக்கு வாங்கி சொன்னதே இல்லை. அதுல நீங்க கொஞ்சம் அதெல்லாம் சேர்க்கறதுக்கு தான் இருக்குது அந்த அக்ரிமெண்டோட. இதுக்கெல்லாம் நீங்க பூரணமா ஓ மாட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் சபைக்கு தான் காசு வர போகுது. அந்த லைசன்ஸ் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் பூரண சம்பவம் தானே. நீங்க இது பாருங்க, இதத்தை சும்மா காட்டுவேன். என்னட்ட நீங்க ஒரு நாளும் 6 2 நீங்கள் நான் 50 கடை அடிக்க உங்கள்கிட்ட 50 கடையில் ஒரு ஆள் இல்லாட்டி 2 பேர் செய்கிற பிரச்சனை உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஆள் ஒரு தனியார் வங்கியில் கொண்டு வீடு வச்சிருக்காங்க. அந்த வீடு வைக்கிறதுல அதுவும் ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலிக்கொடி வாங்கியிருக்குது. களுவாஞ்சூரில் இருக்கிற ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலிக்கொடி செஞ்சிருக்கு. செஞ்சதுக்கு பிறகு களுவாஞ்சூரி பிரதான வீதியில் உள்ள பேர் சொல்லல அவங்க நீங்கள் நிறுத்தி நீங்கள் உண்மையாக கொடுத்துருக்கேன். முதலாவது 72 கிராம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. 72 கிராமை அது உண்மையாக 72 கிராம் செய்யப்பட்டிருக்கு. அந்த தாலிக்கொடி செய்யப்பட்டு அந்த தாலிக்கொடியை வயல் வேலை செய்கிற ஒரு நாள் வந்து அரச தனியார் வங்கியில் கொண்டு அந்த கொடியை கொண்டு வீடு வச்சிருக்காங்க. வீடு வைக்க அந்த தனியார் வங்கியோட 72 கிராம் அடித்து கொடுத்துருக்காங்க. 72 கிராம் நீங்கள் கடையில் செஞ்சு நகையும் 72 கிராம் நகையை கொண்டு வீடு வைக்கக்குள்ளேயும் அந்த வங்கி 72 கிராம் தந்திருக்கு. அந்த வங்கியில் வீடு வச்சு எடுத்ததுக்கு பிறகு 2 மாதத்துக்கு பிறகு சனிக்கிழமை அவரை வயல் வேலைக்காக அந்த நகை அதே தாலிக்கொடியை கொண்டு ஒரு தனியாக நம்மட களுவாஞ்சூரில் உள்ள ஒரு நகைக்கடையில் வீடு வச்சுக்காங்க. வீட்டுக்கடையில் வீட்டுக்கடையில் நகைக்கடையில் ஒன்றில் வீடு வச்சுக்காங்க. அந்த நகைக்கடையில் ஒரு துண்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த துண்டில் பேரையும் போட்டு ஒரு ரிசிப்ட் ஒன்றை கொடுத்தாங்க. பேரையும் போட்டு இத்தனை கிராம் மட்டும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதை சனிக்கிழமை தான் நகைக்கடையில் வச்சுக்காங்க. வச்சுட்டு சரியாக 13 நாளையான அந்த தாலிக்கொடி திரும்ப
எடுக்கப்பட்டி அது காசு வந்துருக்கு வயல் வெட்டுறது 13 நாளையால் அந்த கொடியை எடுத்தோன்னே காசு அவர் கேட்ட வட்டியோட 3 வீதம் வட்டி எடுக்கப்பட்டிருக்குது. வட்டியோட சேர்த்து அந்த கொடியை எடுத்துட்டு சரியா அந்த தாலி கொடி வேறு ஒரு இடத்தையும் அவங்க கொண்டு போகல. கழுத்தில் அவர் மனைவியோட கழுத்தில் அந்த தாலி கொடி இருந்திருக்கு. சரி 6 மாதத்துக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருக்கு. அந்த தாலி கொடியை ஒரு அதே பேங்கில் கொண்டு திங்கள் தொடக்கம் வெள்ளி வரையிலான ஒரு அந்த தாலி கொடியை கொண்டு பேங்கில் கொண்டு அடகு பிடிக்க கொண்டு வராங்க. அந்த நகை தாலி கொடி 68 கிராம் இருக்குது. 68 கிராம்ண்டா 4 கிராம் தாலி கொடி வெட்டுப்பட்டால் ஒட்டப்பட்டிருக்கு. இது நான் சொல்கிறேன் என்னன்னா இது ஒரு ஆள் செய்கிற வேலை. ஒரு ஆள் நான் இவரை எல்லாம் என்ற எல்லா ஆவணங்களும் இருக்குது. நான் உங்களுக்கு தெரியப்படுத்துனதுக்கு பிறகுதான் இதுக்குரிய ஒரு ஆள் செய்கிற வேலை எல்லாம் ஒட்டுமொத்தம் போகும். பாருங்க 72 கிராம் நகைக்கடை ஒரு நகைக்கடையில் நீங்களே சரியான முறையில் நகைக்கு. ஆனால் 72 கிராமுக்கு ₹1 காசு கூட குறையாமல் அந்த நகைக்கடையில் தாலிக்கொடிக்கு அதே காசு கொடுக்கப்பட்டு சரியான முறை நகைக்கடையில் நகை செஞ்சு கொடுக்கப்பட்டு அந்த நகையை கொண்டு போய் வெச்ச வடிய 13 நாளில் அந்த நகை எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்ததுக்கு பிறகு கொண்டு பேங்கில் திரும்ப கொண்டு வைக்கக்குள்ள 68 கிராம் கிட்டத்தட்ட 4 கிராம்ண்டா அரை பவுன். இப்போ போகிற விலை உங்களுக்கு தெரியும் 4,20,000 ஏற்கனவே நடந்தது. ஏன்னா அந்நேரம் இப்போ கொஞ்ச நாளைக்கு கொண்டு ஒரு 50,000-60,000 குறையும். அட்ரஸ் இல்லை அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் எல்லாத்துலேயும் கை வைக்கணும்னு கணக்கு பிழைச்சது. டியூஷனில் கை வைக்கம், முன்கடனில் கை வைக்க இதுலண்டா எல்லா பேரும் சங்கிலி முறையில் தான் பாவர் ஒன்று. நான் ஜாதகம் பண்ணி நான் என்னோட காசு இருந்தால் நான் மீன் வாங்கணும், அரிசி வாங்கணும், நகை வாங்கணும், எல்லாம் உங்கள்கிட்ட தொண்டு தானே வருது. சங்கிலி முறை தானே வருது. எல்லாத்தையும் உங்களை குறைச்சிட்டு அங்கே குறைக்காமல் விட்டாண்டு எல்லாத்தையும் குறைச்சா தானே நான் எல்லாம் சரியாக வரும். அதுக்கு இது சரியான புலை. இது ஒரு ஆள் செய்கிற புலை. இது வெளிக்கொண்டு இது கணக்க பிரச்சனை இருந்தது. நாங்கள் இதை திரும்ப உண்மையாக சட்ட நடவடிக்கை போனால் 1000 பிரச்சனை வரும். எல்லா ஒரு ஆள் முழு நகைக்கடையிலே களுவாஞ்சியில் இதாக நடக்கணும், பிஸ்னஸ் இல்லாமல் போயிடும். இது ஒன்றுமே செய்யலை, சரியான முறை நடந்தது. இதுக்கு நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருடாந்த கணக்கறிக்கை காட்டுறதுக்காக பிழைக்கா சின்ன கொஞ்சம் காட்சி கட்டுற ஒரு டெக்ஸுக்காக நீங்கள் துண்டில் எழுதி 2 லட்சத்துக்கு மேலே 4 லட்சம் 5 லட்சத்துக்கு அடகு குடிக்க கொடுத்தீங்கன்னா அது நீ ஒன்றும் இல்லை. நீங்கள் 50 லட்சத்துக்கு பிடிச்சாலும் நீங்கள் உங்களோட கடையில் பேர் இருக்கணும், உங்களோட ஸ்டாம்ப் இருக்கணும், அந்த பில்லில் இலக்கம் இருக்கணும், வாங்குகிற வீடு வைக்கிறவற்றை ஐசி கோப்பியாக இருக்கணும். எங்கே நாங்கள் இப்போ தரப்போகிற இந்த லைசன்ஸ் ஒரு பேங்குக்குரிய லைசன்ஸ். நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இப்போ ஒரு வருடத்துக்குள்ளே நடந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வெளிப்படையாக சொல்ல தெரியும். யார் என்ன பிரச்சனையில் இருந்த மாட்டோம். நாங்கள் அதெல்லாம் உடைச்சி போட்டு தான் இதை சரியான முறை தான். ஆனால் இந்த பிரச்சனை இதோட நீங்கள் ஆறாக இருந்தாலும் சரி இதில் கை வச்சுதாங்க. இது வெளிப்படையாக வந்த பிரச்சனை. இதை விட வெளிப்படையாக கணக்க பிரச்சனை இருக்குது. நம்ம ஒன்றுமே இல்லை. நம்மளை சொல்லித்தான் அடிபடும். இந்த இதுக்கு நான் என்னோட கேட்டிக்கு நான் ஒரு 6-2 பேரை சொல்ல மாட்டேன். இனி நீங்கள் எந்த பேங்கில் உங்களோட பற்றிச்சுட்டு சரியான முறையில் ஓமன்ட்டு சொன்னால் இப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே அதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் லைசன்ஸ் தரோம் இல்லையான்னு முடிவெடுக்கும். உங்களுக்கு தர பாதுகாப்பு 1 வருஷம் கொடுத்தீங்களா, கடிதம் கொடுத்தீங்களா, உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை இல்லாப்பட்ட லைசன்ஸ் இப்போ டெம்பரரி ஆகிடுது தெரியுமா? உங்களுக்கு 7 நாள் தான் ஒரு லைசன்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு தந்த லைசன்ஸ் முழுது டெம்பரரி. முன்கடனுக்கு கொடுத்த லைசன்ஸ் முழுது டெம்பரரி ஏன்னா உங்களோட குறைகளை நான் 12 வருஷம் மட்டும் நீங்கள் உங்களோட லைசன்ஸை டெம்பரரி ஆகியிருக்கேன்னா குறைகளை நான் தீர்க்கப்பட்டால் மட்டும்தான் உங்களை முழுமையாக வரும். இல்லாட்டி இந்த கடிதம் வரும். சின்ன ஒரு மிஷினை வந்து 500 மில்லி போடையிடாது. சின்னடா வந்து 500 மில்லி வரும், 200 மில்லி வரும். அதான் கொண்டு டச் போட்டு போடையிடாது. நாங்கள் ஒரு எங்களால் கணிக்கப்படுற டச் இப்போ 22 போடுறோம்.
ஒரு சில அது உங்களுக்கு தானே பிழைக்குமே இதே மாதிரி தான் வரப்போகுது. அதான் 22 நீங்க எழுதித்தாரில்லை அதே நகையை இன்னொருத்த கொண்டு 18 சொல்லுவாங்க. கணக்கில் தான் 18 பேங்கை பொறுத்தவரையில 18 இருந்து 22 வரைக்கும் தான் இருக்கு. நான் ஒரு பேங்க் ரேட் போட்டு கொடுக்குறேன். 18 இருந்து 22 வரை தான் பேங்க் காட்டுது. அடிப்படை 22